யார்? இந்த இயேசு. இயேசு யார் அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமா சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம பார்க்க போறது, அவர் நம் தேவைகளை சந்திப்பவர். அதாவது நமக்கு தேவையான அடிப்படை காரியங்கள் எல்லாவற்றுமே நமக்கு தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய மலை பிரசங்கத்தில் அழகாக சொல்லியிருப்பார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவற்றை பிழைப்பூட்டுகிற பரமபிதா உங்களை பிழைப்பூட்டுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையினால் நீங்கள் நாளை குறித்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்லியிருப்பார். அதாவது என்னன்னு சொன்னால், ஆகாயத்தில் பறக்கிற பறவைகளை பாருங்கள், புறா, காக்கா, கழுகு போன்ற பறவைகள் பறக்குது. அது ஒரு வேலையும் செய்கிறது கிடையாது, அது சேர்த்து வைக்கிறதும் கிடையாது, அது வாழ்ந்து கொண்டு இருக்குது. அப்போது அதை ஒருத்தர் போஷிக்கிறார்ல, அவர் உங்களையும் போஷிப்பார்ன்றது தான் கிறிஸ்து அங்கே மிக தெளிவாக சொல்லியிருப்பார். நம்மளுடைய தேவைகளை தங்க இடம் போடுறதுக்கு உட, சாப்பாடு, தண்ணி, இந்த தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். சரி, அப்போ ஆண்டவர் சந்திச்சிருவார், நாளை குறிச்செல்லாம் கவலைப்பட வேணாம், அப்போ நம்ம சும்மாவே இருந்துடலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அடுத்த வசனத்தில் கிறிஸ்து சொல்லியிருப்பார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல அவரை தேடும் பொழுது, அவரை பற்றி சார்ந்து நம்ம வாழும் பொழுது இந்த எல்லா காரியங்களும் அவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. சரி, அப்போ ஒரு வேளை நீங்கள் கேட்கலாம், இன்றைக்கி நிறைய பேர் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க, தண்ணி இல்லாமல் இருக்கிறாங்களே, அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன, அப்போ அவங்களெல்லாம் அவர் போஷிக்க மாட்டாரா? அப்போ அவங்க அவரை தேடுறது இல்லையான்னு கேட்டால், அப்போ நாம் எதுக்கு இருக்கிறோம்? நாம் அவங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க வேணும். இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஒரு ஓமானத்தை சொல்லியிருப்பார். அவர் திரும்ப 2ஆம் வருகை இந்த உலகத்துக்கு அவர் வரும்பொழுது மக்களை 2ஆக பிரித்து அவர் வலது பரிசத்தில் இருக்கிறவங்கள, நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், காவலில் இருந்தேன், வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், பார்க்க வந்தீர்கள் அப்படின்னு சொல்லி, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களேன்னு அழைப்பாராம். அப்போ இந்த மக்கள்லாம், நாங்கள் எப்போ உங்களுக்கு ஆகாரம் கொடுத்தோம், தண்ணி கொடுத்தோம், உங்களை எப்போ பார்க்க வந்தோம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், உங்களில் சிறியராகிய இந்த மனுஷருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார். நாம் இன்னைக்கு பிறருக்கு நம்ம செய்கிற அந்த சின்ன உதவி அது அவருக்கே செய்கிற உதவியாக இருக்கிறது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு நாம் நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். நாமோ அவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து சிறியதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க அவர் பிரியப்படுகிறார். ஆகையினால நம்முடைய தேவைகளை சந்திக்கிற இயேசு கிறிஸ்து, நாம் முதலாவது அவருடைய காரியங்களை, அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது இந்த எல்லா காரியங்களையும் அவர் நமக்கு கூட கொடுப்பார். அடுத்த வாரம் இயேசு யார்ன்றதை